இன்ஃபோடைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்க பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வாங்க. பொதுவாகவே நம்ம எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் சரி, குரு பயிற்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் எல்லாருமே கொடுப்பாங்க. ஏன்னா குரு ஒரு பாசிட்டிவான பிளானட், அதாவது ஒரு சுப கிரகம் அப்படின்றதுனாலையும் குரு பயிற்சினால் தீய பலன்கள் எதுவும் அவங்களுக்கு கோட்சார நிலைப்படி 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி விஷயங்கள் எதுவும் நடத்துனா இந்த குரு ஒருத்தர் பாசிட்டிவாக வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த துன்பம் குறைஞ்சி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலையினால் இந்த குரு பயிற்சியை கொஞ்சம் அதிகமாகவே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள்னால் அந்த சனி பகவான்னா 2.5 வருஷம், அதே நேரத்தில் ராகு கேதுனா 1.5 வருஷம். இந்த குரு பகவான் 1 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். அதனால் இதனுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி, இந்த குரு பயிற்சி, இந்த குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கு அப்படின்னு பார்ப்போம். மேச ராசி எப்படி சார்? அந்த மேசராசிக்கு பார்த்தோம்னா, மேசராசிக்கு இது வரைக்கும் 12ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிச்சு இருந்தார். 12ஆம் வீட்டில் சுப விரயங்கள் நடந்திருக்கு. அதே நேரத்தில் மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்கள், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலம் நடந்திருக்கும். இப்போது இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க போகிறார். ஆனால் ஏற்கனவே இங்கே ஜென்மத்தில் ராகு பகவான் செஞ்சுருக்கு, 7ஆம் இடத்துல கேது பகவான் செஞ்சுருக்காங்க. இங்கே ஜென்ம ராகுவதனால சில தீய பலன்கள் நடக்கிறது சகஜமான விஷயம். அதாவது மனக்குழப்பம், மன அமைதியின்மை, எதிர்காலம் பற்றிய பயம், ஏதேனும் ஒரு சிந்தனை மனசில் எதிர்மறை சிந்தனை ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ குரு பகவான் பொதுவாக ஜென்ம குரு சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் குரு பகவான் இப்போ ராகுவோடு அங்கே போய் சேர்றதுனால ராகுவால் கிடைக்கக்கூடிய தீய பலன்களை குறைச்சி நற்பலன்களை அதிகப்படுத்தி விட்டுருவார். அதனால் இது மாதிரி மன அமைதியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்க கேதுவையும் பார்க்கணும். கேதுவுடைய தீய பலன்களும் குறைஞ்சிரும். கேதுவுடைய தீய பலன்கள் குறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கிறது, வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதாயம் கிடைக்கிறது, நண்பர்களால் ஆதாயம், இந்த மாதிரியான நற்பலன்களையும் ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஜென்மத்தில் உட்காந்து அந்த ராசிக்கு 5ஆம் வீடான சிம்மத்தையும் பார்க்குறாரு தன்னோட. அதனால் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல், பூர்வீக சொத்து விஷயங்களால் ஆதாயம், ஷேர் மார்க்கெட் லாபம், காதல் விஷயங்கள்லாம் வெற்றி பெறுவது, இந்த மாதிரியான சுப விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசு ராசியை, அதாவது தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கும். மூத்தோர்களின் ஆசி, குருவின் ஆசி, பிதுர் ஆசி, தந்தை வழியில் ஆதாயமான பலன்கள், உற்ற நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்குது. இந்த மாதிரி நற்பலன்கள், சுப பலன்கள் அதிகமாகவே இந்த மேசராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அடுத்த ராசி ரிஷபம், அவங்களோட குரு பயிற்சி எப்படி சார்? இந்த ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா, இந்த ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய விஷயங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நற்பலன்களை நிறைய ஏற்படுத்தியிருப்பார். பல வகையில் தன லாபம், எதிர்பாராத பண வரவு, இந்த மாதிரியான விஷயங்களை. இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து, சிலருக்கு சுப விரயங்கள், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அதுக்காக பணம் செலவு பண்ணுறது, புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான செலவினங்கள், இந்த மாதிரியான சுப செலவினங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை தன்னோட 5ஆம் பார்வையால் பார்க்குறார். அதனால் தாய் உடல்நிலை இந்த பாதிப்பெல்லாம் சரியாகும். புதிய வீடு வாகனம் வாங்குறது, மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு. அதே நேரத்தில் குரு பகவான் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் நீண்ட நாளாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாத நிலை, உடல் ஆரோக்கியத்தினால பிரச்சனைனாலும் அது பண செலவுகள் மூலம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால மூலமாக அது சரியாகக்கூடிய நிலை, இந்த மாதிரி நற்பலன்களை அதிகமாகப்படுத்துவார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில் 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். அதனால் வந்து இந்த குரு பயிற்சி சில வீண் விரயங்கள் இருந்தாலும் பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து மிதுன ராசி பற்றி சொல்லிடுங்க சார். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டார். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள், சிலருக்கு வந்து தகுதிக்கு குறைவான வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுறது, அதே நேரத்தில் தொழிலில் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை, சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படலாம், சிலருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பொழுது இப்போ குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் முழு பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது, எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது, எதிர்பாராத பண வரவு, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படுது, உறவினர்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படுறது. அதே நேரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வர்றது, சக ஊழியர்கள், உயரதிகாரிகள் இவங்களுக்கு சாதகமாக அமைவது, இது மாதிரியான மிகப்பெரிய யோக பலன்களை இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் அனுபவிக்க போறாங்க. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா தன்னோட ராசிக்கு மூணாம் இடத்தை தன்னோட 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அதனால் வந்து எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் நடைபெறுது. பயணங்களால் நல்ல மகிழ்ச்சி, உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான சுப பலன்களை ஏற்படுத்த போகிறார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி, பொருளாதார நிலையில் உயர்வு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, ஷேர் மார்க்கெட்டில் லாபம், காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெறுவது, இது மாதிரியான அற்புதமான பலன்களை ஏற்படுத்த போறார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால் 7ஆம் வீட்ட பார்வையால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுறது, வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயம், வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கறது, இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்படுத்த போறார். கடகராசி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருக்க குரு பகவான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வை ஏற்படுத்தினார். நல்ல வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைச்சிது. தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்தது. இது மாதிரியான பல அற்புதமான பலன்களை கடந்த காலத்தில் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது இந்த கடகராசினருக்கு ஏற்படுத்தினார். தற்போது இந்த குரு பகவான் அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல பொதுவாக குரு பகவான் சஞ்சாரிக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மை என்றாலும் இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய அளவுக்கு தீய பலன்களை இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வரைக்கும் இருப்பார். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வந்து ஏற்படுத்தினாலும் ஒரு 6 மாத காலம், அடுத்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி வந்துட போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துங்க. கால தாமதத்தை தவிர்க்கணும். சில நேரத்தில் உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்கள் செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் உழைப்பிற்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காம கூட போகலாம். அதனால் வந்து அதுக்காக இந்த நேரத்தில் வருத்தப்பட வேண்டாம். இந்த வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோக பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. அதனால பொறுமை, விழிப்புணர்வு, நிதானம் மிக மிக அவசியமாக இருக்கு. இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை சஞ்சரிச்சாலும் தன்னோட 5ஆம் பார்வையில உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரங்களில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை தன்னோட 7ஆம் பார்வையால பார்க்கிறார். அதனால வந்து தாய் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் சரியா, தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. சொத்துக்களில் இருந்த வீடு வாகனம் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி அதன் மூலம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாணவர்களும் கல்வியில் நல்ல மேன்மை பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்குறார். அதனால் வந்து எதிரிகளால் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய நிலை ஏற்படும். வங்கி கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு வங்கி கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதே உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழல் உருவாகும். சிம்மராசி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் தற்போது
அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடம் அதாவது வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறதுலேயே இந்த நற்பலன்களை அதிகம் தரக்கூடிய ராசி இடம் அப்படின்னா இந்த 9, 11 தான் சொல்லுவோம். இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அவங்களுக்கு தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளையும் தந்தையால் நல்ல யோகம் கிடைக்கிறது. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கிறது. பிதிர்வழி சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுது. ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குது. மூத்தோர் மற்றும் குருவின் ஆசி உங்களுக்கு கிடைக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல தேடி வருது. வெளிநாட்டு தொடர்பாக நல்ல பணவரவு ஏற்படுவது, இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள்லாம் இவங்களுக்கு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய ராசியவே தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கறதுனால இவங்களுக்கு இதுவும் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கரெக்டாகி ஒரு பாசிட்டிவ் மைண்டு, பாசிட்டிவ் தாட்டு, எதுலையுமே ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய சூழல் இவங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால் அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவது, உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படுவது, ஆபரண சேர்க்கை ஏற்பட்டு இந்த மாதிரி யோக பலன்கள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் இல்லாத காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் ஏற்படுவது, புதிய சொத்து பிரச்சனைகள் சாதகமாக அமைவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தெய்வ அனுகூலங்களும் இவங்களுக்கு ஏற்படுது. புனித ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவது, புனித ஆலயங்களுக்கு நீண்ட தூர ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவது, இந்த மாதிரியான மிகப்பெரிய யோக பலன்களை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. கன்னிராசி பற்றி சொல்லுங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். 7ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக அஷ்டம குருவாக சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள்லாம் வருவது இயல்பான விஷயம். ஆனால் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறா ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல கேது பகவானோட எதிர்மறையான பலன்கள் இருக்கிறதும் குரு பகவான் அங்கே ராகுவோடு சேர்றதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை குறைச்சிடுவார். அதனால் வந்து நற்பலன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் இருந்த தடைகள் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பாதிப்பு, எடுக்கும் முயற்சிகள் தடைகள் இருந்தது எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இருக்குது. அதனால இவங்க பேச்சாளர் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார நிலையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு, பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வு ஏற்படுவது, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது உடல்நிலையில் பாதிப்பு, சிறு சிறு அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாமே தவிர பெரிய அளவு இந்த குரு பயிற்சி தீய பலன்களை இவங்களுக்கு தரப்போவதற்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் இந்த குருபவன் 8ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு, சொத்து, வாகனம் வாங்குவது, இது போன்ற விஷயங்கள் நிகழக்கூடிய நிலை இருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் புதிய வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, சொத்து சேர்க்கை ஏற்படுவது, தாய் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு சரியாகிறது, மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவது, மன அமைதி அதிகரிக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படுத்த போகிறார்.